இல்லை, உங்கள் ஊருக்கு நான் வாலிபர் ஊழியனாக இருக்கும்போது வந்திருக்கிறேன். பஸ்ஸில் வந்து இங்கே மெயின் ரோட்டில் இறங்கி என்னை யாரோ உள்ளே கூட்டி கொண்டு வந்தாங்க. நான் வாலிபர் ஊழியனாக இருக்கும்போது அப்போ இந்த மேலே மெஞ்ஞானபுரத்திற்கு நான் வந்திருக்கிறேன். ரெவரண்ட் காலேப் டேவிட் ஐயா தான் இதுக்கு பொறுப்பாக இருந்தாங்க. அப்போ நான் வந்திருக்கிறேன். இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்லுங்கள். நான் ஆலங்குளத்தில் பஸ் ஏறினா உங்கள் ஊருக்கு எவ்வளோ ரூபா பஸ்ஸு டிக்கெட்டு? ஒருத்தருக்கு தெரியாதா? ஞாபகம் இருக்கா? எவ்வளவு? ஒருத்தர் பஸ்லேயே வர்றது இல்லையா? பாவூர் சத்திரத்திலேருந்து உங்கள் ஊருக்கு எவ்வளவு சொல்லுங்க? என்னம்மா? 10 ரூபா. 10 ரூபா டிக்கெட் கொடுத்தா நான் எது வரைக்கும் போகலாம்? எங்க வரைக்கும்? மேல ஞானபுரத்தோட முடிஞ்சிட்டாதே. தென்காசி வரைக்கும் போகலாம். பாவூர் சத்திரத்தில் ஏறி 10 ரூபா கொடுத்தாச்சு, டிக்கெட் வாங்கியாச்சு. ஏம்மா மேல ஞானபுரம் இறங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் நினைக்கிறேன், அடேங்கப்பா 10 ரூபாய கொடுத்து விட்டேன், தென்காசி வரைக்கும் போகலாம், தென்காசிக்கு போயிட்டு தான் வருவேன் அப்படி நினைச்சா நஷ்டம் யாருக்கு? நஷ்டம் யாருக்கு? யாருக்கு? நமக்குத்தானே நஷ்டம். இதே போல தான் நிறைய பேர் நினைக்கிறோம். எது வரைக்கும் போக முடியுமோ அது வரைக்கும் நான் போய் தான் திரும்புவேன். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கே ரட்சணிய நாள், இப்பொழுதே அனுக்கிரக காலம். உங்கள் பாவத்தின் விளைவு விபரீதம் ஆகும் முன்பதாக மனம் திரும்புங்கள். இது இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பது. பாவத்தின் விளைவுகள் விபரீதமாக மாறும். அதுக்கு முன்னால மனம் திரும்பிருங்க. ஆனால் நம்முடைய தேவன் கிருபை உள்ளவர்.